வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? கரூர் எம்.எல்.ஏ. எம்.ஆர். விஜயபாஸ்கர் சற்று முன் ராஜினாமா செய்தார். அப்படிங்கிற செய்தி ஒரு வருத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது மக்களை அப்படிங்கிறது தான். அது தனக்கு ஓட்டு போட்ட மக்களை இவர்கள் வந்து இப்படி சோதிக்கிறார்களே! மறுபடியும் ஒரு எலக்ஷனா அப்படின்னு யோசிக்க வைக்கிறார்கள். அதேபோல அதிமுக வந்து 6 எம்.எல்.ஏக்கள் இதுவரைக்கும் ரிசைன் பண்ணிருக்காங்க. 2 விஜயபாஸ்கர்கள் உட்பட. இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னா, தாவேக்கால இணைய போகிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி. மேலும் சில எம்.எல்.ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்வார்கள் அப்படிங்கிறதும் தாவேகா தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. நேற்று நிர்மல்குமார் சொல்றாரு, திமுகவிலிருந்தும் சில எம்.எல்.ஏக்கள் வருவாங்க, ராஜினாமா செய்வார்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. அதன் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கள் குதிரை பேரத்தை இன்னும் வேகப்படுத்தி இருக்கிறார்கள். குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடத்த வேகப்படுத்தி இருக்கிறதோ தாவேகா அப்படிங்கிற சந்தேகத்தை தான் இது ஏற்படுத்துகிறது. அதிமுகல இருந்து மட்டும் இல்லங்க. திமுகல இருந்து எம்.எல்.ஏக்கள் வருவாங்க. காரணம் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதனால அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு நிர்மல்குமார் அவர்கள். சரிங்க. அது பிடிக்காம போகட்டும். ஆனா அவங்க ஏன் தாவேகாக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? அப்படி என்றால் தாவேகால ஒரு அழைப்பு இருக்கிறது அல்லது ஒரு பிரஷர் இருக்கிறது. அவங்க வந்து பணம் குடுக்குறாங்க. அதனால வந்து இப்ப நம்ம தொகுதியில பண்ண செலவெல்லாம் நம்ம குடுத்துருவாங்க. நம்ம எம்.எல்.ஏவா திருப்பி நின்னாலும் பரவால்ல, நிக்கலனாலும் பரவால்ல. நம்ம பணத்த வாங்கிட்டு அங்க போய் சேர்ந்துரலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு சரத்குமார்னு ஒரு அமைச்சர் இல்லையா? அவர் வந்து போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு தமிழ்நாடு முழுவதும். அங்க பலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுக்கு நம்ம இன்று மாலையோ அல்லது அடுத்த ஒரு ஷார்ட்ஸ்லயோ அதை பத்தி பார்ப்போம் விரிவா. இதுக்கு முன்னாடி இப்ப இன்னைக்கு காலையில எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்.எல்.ஏ. பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரு போன வாரம் இவரு நம்ம விராலிமலை விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்தார். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு எல்லை இல்லையா? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையில மேலும் பல எம்.எல்.ஏக்கள் ரிசைன் பண்ணுவாங்க. அது ஏன் அதிமுகல இருந்து தான் வரணுமா என்னங்க? திமுகல இருந்து வருவாங்க. அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் நேற்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்கள் குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தை ஆரம்பித்திருக்கிறார்களோங்கிற சந்தேகம். நாம் எப்படியாவது பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். திமுகவும் சரி, அதிமுக எம்.எல்.ஏக்களுக்கும் ஒரு அழுத்தத்தை தாவேகா கொடுக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அவர்கள் சொல்வது அப்படித்தான் இருக்கிறது. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அதான் சொல்றாரு. திமுகல இருந்து எம்.எல்.ஏக்கள் வருவாங்க. அதிமுகல இருந்து மட்டும் தான் வரணுமா என்ன அப்படின்னு சொல்றாரு. இதன் அடிப்படையில தைரியமாக பாஜகவை போன்றே குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிற தாவேகாவை மக்கள் திரும்ப திரும்ப ஆதரிப்பார்களா? ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கோவத்துல பேசியிருக்காரு. எப்பொழுது வேண்டுமானாலும் இடைய தேர்தல் வரலாம். நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த அளவுக்கு இவங்க ஒரு பிரஷரை குடுக்குறாங்க தாவேகா. அது நன்றாகவே புரிகிறதுங்க. உடல் அதிமுகவை கிட்டத்தட்ட கபலீகரம் செய்கின்ற முயற்சியில வெற்றியும் பெற்றிருக்கிறது தாவேகா. 90% அதிமுகவே நான் எங்க பக்கம் வருவாங்கன்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவ்வளவு தைரியமா சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தலைமை சரியில்ல அதிமுகல. இதுக்கு ஒரு சரியான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்க வேண்டாமா? இப்ப மேலும் மேலும் எம்.எல்.ஏக்கள் போய்க்கிட்டே இருக்காங்க. அதற்கு ஒரு எதிர்ப்பு வந்து பெருசா வருதா? இவர் சிரிச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி என்றால் ஏங்க எவன் போனா எனக்கு என்ன? நான் வந்து பொதுச் செயலாளர். இருக்கிறவங்கள வச்சு நான் கட்சிய ஓட்டுறேன். பார்த்துக்கலாம். நாங்க தோக்குறோமா, ஜெயிக்கிறோமான்றதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் 47 எம்.எல்.ஏக்கள் ஜெயிச்சு குடுத்தேன்னாரு. அதுல 6 பேர் போயிட்டாங்களே என்னங்க பண்ண போறீங்கன்னா, அதுக்கு பதில் கிடையாது அவர்ட்ட இருந்து. சோ முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சியை பற்றி கவலை இல்லங்க. தான் வந்து தலைவரா இருக்கணும் அவ்வளவுதான். தான் வந்து பொதுச் செயலாளர். நான் சொல்றது தான் இங்க நடக்கணும். அதிமுக சொத்துக்களே 60, 70,000 கோடின்னு சொல்றாங்க. இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த சொத்துக்கள் மதிப்பு. அது வந்து கிட்டத்தட்ட இப்ப அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அது தொடர்ந்து அவர் பையன் பேர் என்ன? இவரு மிதுன். மிதுன் வந்து தொடர்வார் அப்படிங்கிற மாரி செய்தி வந்த உடனே, இல்ல மிதுன் வந்து கட்சிக்கே வரமாட்டார். கட்சி உறுப்பினராக மட்டும் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னாரு. அது பாருங்க 2029லயோ அல்லது 2031லயோ அவர் நிச்சயமாக எம்.எல்.ஏக்கோ அல்லது எம்.பிக்கோ போட்டியிடுவார். நான் எழுதி குடுக்குறேன். இப்ப அப்படிதான் சொல்லுவாரு. இல்ல மக்கள்லாம் கேட்டாங்க, தொண்டர்கள்லாம் கேட்டாங்க. அதனால நிக்க வச்சோம்பாரு. இது எல்லாமே நடக்குதுங்க. திமுகலயே அப்படிதானே நடந்தது. உதயநிதி அவர்களே அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் தானே. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இப்போ அதிமுக இருக்கிற நிலைமை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ்ஐ அனுப்பிட்டாரு. சசிகலாவ அனுப்புனாரு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு, தான் வந்து தனியாவர்த்தனம் செய்ய வேண்டும். நமக்கு அ இணையான தலைவர்கள் யாருமே இங்க இருக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எஸ்பி வேலுமணி மேல டார்கெட்.
ஏன்னா அவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவியே கொடுக்கல. அதேபோல 2 விஜயபாஸ்கர் அவர்களுமே மாவட்ட செயலாளர் பதவி குடுக்காதனால அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போறாங்க. இப்ப மாவட்ட செயலாளர் பதவி திருப்பி குடுக்காத 21 எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க. எல்லாருமே வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லோருமே வெளியில போக வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவும் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. அவங்களுக்கு இன்னொரு 10 பேர் தேவை. நம்ம ஒரு 125, 130 பேர் இருந்தா தான் இந்த அதாவது விசிக, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே இருக்கட்டும். ஆனால் நம்ம நம்ம வந்து 120, 130 பேர் இருக்கணும். நாளைக்கு அவங்கள வச்சு நம்ம எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது. இப்பவே நெறைய எதிர்ப்புகள். அந்த வெங்கட்ட நாராயணா அப்படிங்கிற புரொடியூசருக்கு வந்து டெல்லி பிரதிநிதியாக நியமித்திருக்கிறார் விஜய் அவர்கள். கேட்டா திருமாவளவனே சொல்றாரு, அது அவருடைய விருப்பம். அவர் கர்நாடகாவா இருந்தா காக்கிநாடாவா எங்களுக்கு இருந்தா என்ன அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் இப்ப விசிகலாம் பயங்கர கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும். தமிழர்களை தான் நியமிக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு கட்சி. திமுக கண்டிப்பா பெரிய எதிர்ப்பை விசிக பதிவு செய்திருக்கும். ஆனால் விஜயிடம் சென்று விட்ட பிறகு அமைதியா இருக்காரு அவரு. இது என்ன காரணம்னே புரியல. இப்ப அதிமுகலாம் தொடர்ந்து எம்.எல்.ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுகவிலிருந்து எதிர்ப்பு வரல. ஏன்னா இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. சோ அதிமுகவில் இருப்பவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். அல்லது அவரை வெறுக்கிறார்கள்னு அர்த்தம். இதுதானே இங்க நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? சோ இந்த புரிதலே இல்லாம இவங்கலாம் இருக்காங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன காரணம்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பாலானோர் இப்ப அங்கதான் இருக்காங்க. கடம்பூர் ராஜு உள்பட. ஆனா, இப்ப நீங்க அதிமுகவ பத்தி யோசிச்சீங்கன்னா, 21% வாக்குகள் அப்படின்னாங்க. 21% எங்க வராங்க? இப்ப 16க்கு வந்துருவாங்க. 16 கீழ போயிருவாங்க. இப்ப இடைத்தேர்தல்கள் வந்தால் அவங்க டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைமை ஏற்படும். இந்த தொகுதிகள்லாம் இப்ப விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவங்க தொகுதியெல்லாம் நின்னா அதிமுக டெபாசிட் கூட வாங்காது. எவ்வளவு மோசமா சென்றுட்டு இருக்கு பாருங்க. பட் இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எஸ்பி வேலுமணி தன்னுடைய மாவட்ட செயலாளர் பதவி எதிர்பார்க்கிறார். தங்கமணி எதிர்பார்க்கிறார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் எதிர்பார்க்கிறார். நடக்கல. சோ தாவேகாவுக்கு போயிட்டார். சோ இப்படித்தான் இவர்கள் நடந்து கொள்வார்கள். சோ அதிமுகவை கிட்டத்தட்ட தாவேகா கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. அதில் வெற்றியும் பெற்றுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் உதாரணம். 7 எம்.எல்.ஏக்கள் இல்லைங்க. 7 7ஆ வருவாங்க பாருங்க. அடுத்து இன்னொரு 6 பேர் வருவாங்க. இன்னொரு 6 பேர் வருவாங்க. வந்துகிட்டே இருப்பாங்க. இது ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் ஆட்சியில் இருக்கிற கட்சியில் இருந்தால்தான் நம்ம 4 காசு பார்க்க முடியும். அல்லது நாம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னு கூட நினைக்கட்டுமே. அப்படிதான் இருக்கும். அதுதான் இசக்கி சுப்பையா கூட சொன்னாரு. ஏங்க எதிர்க்கட்சியிலே இருந்தா என்னங்க பண்றது? ஆளும் கட்சி இருந்தா மக்களுக்கு 4 செய்ய முடியும். நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அவர் ரிசைன் விட்டு போகும்போது. சோ அப்படித்தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. சோ அடுத்த சில வாரங்களில் அதிமுகவில் இருக்க பெரும்பாலான எம்.எல்.ஏக்கள் தாவேகா பக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15லிருந்து 20, 25 தொகுதிகள் வரைக்கும் இடைத்தேர்தல் நடக்கும். ஆனால் அதுல யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். தாவேகா முடிவு பண்ண முடியாது. நாங்க பணமே குடுக்காம வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா தாவேகா? இந்த முறை அதை செய்வார்கள் பாருங்க. ஏன்னா வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம். எல்லாமே பண்ணுவாங்க. திமுகவும் குடுப்பாங்க, அதிமுகவும் குடுப்பாங்க, எல்லாரும் குடுப்பாங்க. பட் அதிமுகவுக்கு வாக்குகள் பெருசா வராது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் நான் இங்க சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அதிமுக மீது மக்களுக்கும் வெறுப்பு வந்து விட்டது. இருக்கிற கட்சிக்காரர்களுக்கும் வெறுப்பு வந்துருச்சு. அதனால அதிமுக வந்து இனிமேல் டவுன் ஆகத்தான் செய்யும். வேற வழியே கிடையாது. பட் அதாவதுங்க நீங்க ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு இருந்தா ஓரளவு சமாளிக்கலாங்க. பட் அப்படி அது எவ்வளவு தலப்பாடா அடிச்சுட்டாங்க. எஸ்பி வேலுமணி கூட சொன்னாரு. ஓபிஎஸ் தலப்பாடா அடிச்சார். டிஎம்கே வர முடியாது. ஒரு உறுப்பினரா கூட சேர்த்துங்க போதும். எனக்கு நான் எந்த பதவியுமே கேட்கலையே அப்படின்னாரு. அதெல்லாம் உதாசீனப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதோட பலனைத்தானே இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஒரு மாற்று கருத்தே இல்ல. சசிகலா அவர்கள் கூட சொன்னாங்கல்ல. ஆனா சசிகலாவே இப்ப அதிமுக எதிராக பேச ஆரம்பித்து விட்டார். அதனால இனிமேல் அதிமுக வந்து விழுந்துதான் போகும் அப்படிங்கிறது தான். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற வார்த்தைகள் 2 திராவிட கட்சிகளும் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அதில் ஒன்று விழுந்து விட்டது. இதுக்கு மேலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தாவேகா பதிவு செய்யுமேயானால் அவர்கள் திமுகல இருந்து எம்.எல்.ஏக்கள் எடுப்பாங்களோங்கிற சந்தேகம் இருக்காது. எவ்வளவு செலவு பண்ண வேணாலும் தயாரா இருக்காங்க போல இருக்கு. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் அமைச்சர் ராதவ அர்ஜுனா அவர்களும் சொல்றது அதானே. பாருங்க என்னெல்லாம் நடக்குது பாருங்க அப்படிங்கிறாங்க. நடக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். அதுதான் நான் சொல்லுவேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ அண்ட் பை.